நாங்க ரோட்ல போட்டாலும் 5 கிலோ வாங்கினா கூட அதுல 50 ரூபாய் சம்பாரிச்சு வீட்டுக்கு போய் கஞ்சி காசு ஐயா. இது உள்ள எங்களுக்கு வியாபாரம் ஆவல ஐயா. 10 ரூபாய்க்கு வியாபாரம் இல்ல. நான் வயசானவரை வச்சுக்கிற கண்ணு தெரியாதவரை அவருக்காக நான் உழைச்சிதான் சம்பாரிச்சு சோறு போடணும். எனக்கு இந்த கடையில வியாபாரம் ஆவலையா. நான் மெயின் ரோட்ல போட்டு அந்த 5 கிலோ மீனை நான் வித்துட்டு என் புருஷனுக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாம் சோறு ஆக்கி போடுவையா. இன்னைக்கு நான் 2 மாசமா சாவர நிலைமையில இருக்கிறேன் ஐயா. கவர்மெண்ட் நல்லா தான் ஐயா கட்டி கொடுக்குது. அது உள்ள எங்களுக்கு வியாபாரம் ஆவலையா. நாங்க ரோட்ல போட்டாலும் 5 கிலோ வாங்கினா கூட அதுல 50 ரூபாய் சம்பாரிச்சு வீட்டுக்கு போய் கஞ்சி காசு ஐயா. இது உள்ள எங்களுக்கு வியாபாரம் ஆவல ஐயா. உண்மையாலுமே ஆவல ஐயா. பொய்யெல்லாம் சொல்லல ஐயா. நாங்க செத்து சுண்ணாம்பா ஆகிற இந்த 3 மாசத்துக்கு ஐயா. உண்மையாலுமே நாங்க கண்ணு தெரியாத வச்சுன்னு நான் எப்படி ஐயா சம்பாரிச்சு சோறு போட முடியும்? நான் எங்க கடை வாங்க முடியும்? நீ சொல்லு. 100க்கு 10 ரூபாய் வாங்கினா நான் என்ன கெதி ஆவேன்? நான் கடல் தாயா உனக்கு சாகணும். உண்மையாலுமே இந்த மாதிரி வாங்கினா எப்பா இது உள்ள வியாபாரம் ஆக மாட்டப்பா. நாங்க நடுத்தூர்ல போற மக்கள் தான் எங்களுக்கு மீன் வாங்கி போவாங்க. எங்களை உள்ள உட்கார வச்சுட்டு வியாபாரமே சுத்தமா தரவில்ல. கஸ்டமர்களை போயிட்டாங்க எங்களை விட்டு. எல்லாம் பட்டின பக்கம் போயிடுறாங்க. இப்படி போயிடுறாங்க. உள்ள வியாபாரம் 10 பேர் கூட வர மாட்டேன்றாங்க. வெளியே வழக்காரங்க மீனை பார்த்து வாங்கி போயிடுறாங்க. இப்ப எங்களோட வாழ்வாதாரத்தை இங்க பார்த்து வாங்குவதுதான் மீன். உள்ள போயிட்டு மீன் வரமா போக மாட்டேன். நான் தூக்கா கூட நம்ம மீன்லாம் எனக்கு வீட்டுக்காரர் இல்லப்பா. என் வீட்டுக்காரர் எடுத்துட்டாரு. நீ இதை உழைச்சிட்டா நான் சோறு பண்ணேன் பிள்ளைகளுக்கு. இதை விற்காம நான் தூக்கிட்டு கொட்டுறேன். நான் தண்டல் பசங்களுக்கு தெரியாம தண்டல் வாங்கி மீன் வாங்கி வியாபாரம் பண்றேன். என் பிள்ளைகளை காப்பாத்துறேன். அந்த மீன் விற்க முடியல என்னால. விற்க முடியாம நான் என்ன பண்ண முடியும் சொல்ல பார்க்கலாம். தூக்கி உப்பு போடுறேன். நாய் துணுத்து எல்லாமே துணுத்து. கடைக்காரன் பாங்க ஓடி பார்த்துக்கிறேன். நான் அந்த கடைக்காரர் காசு கொடுக்க முடியல என்னால. எனக்கு யார் தருவா? நாங்கள் ரோட்டு போட்டு மண்ணிலே பண்ணிருந்தா நாங்கள் விமேனத்தை என் பிள்ளைகளை காப்பாற்றுவோம். உள்ளத்துல விட்டு 10 ரூபாய்க்கு வியாபாரம் இல்லை. நாங்கள் கேட்ட மாதிரி கஷ்டப்பட்டாலும் என் பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு நான் வேறு ரத்தத்தில் சிந்தனாலும் மழை நினைச்சாலும் வெயில் நினைச்சாலும் என் பிள்ளைகளை என்னை காப்பாற்றுவேன். இப்போ உங்ககிட்ட வந்து கேட்டால் கொடுப்பீங்களா? நீங்க எத்தனை நாள் சோறு போடுவீங்க? நீங்க சொல்லுப்பா. நாங்கள் மட்டும் தான் சாப்பிட்றோம். எங்களுக்கு தூக்கி இது உள்ளே போட்டேன். இது உள்ள விட்டு ஒரு 50 பேர் தான் படிக்கிறாங்க. மீது யாரும் படிக்கல. எல்லாரும் அழுது போய் கிடக்குற வீட்டுக்கு. இதே மாதிரி போச்சுன்னா எங்க பிள்ளைகளை யார் காப்பாத்துது சொல்லுப்பா. என் பிள்ளைகளை படிக்க வைக்கணும். கல்யாணம் பண்ணி எல்லாமே என்ன விட்டு போய்க்கிறாரு. இதுக்கு மேல என்னால முடியல சார். எங்களுக்கு எங்க மண்ணில வேணும். நாங்க போற ஜனங்க எங்களை பார்த்து மீன் படிப்போம். எங்களோட மட்டும் தான் வேணும். தற்கொலை பண்ணி அந்த நிலைமை தான் வந்துட்டேன். நான் அந்த நிலைமை தான் வந்துட்டேன். என்னால முடியல. என்ன உள்ள தூக்கி போட 3வது ரோல போட்டுக்கிறாங்க. ஜனத்துல பார்த்து அண்ணாவா கூட வர மாட்டேன்றாங்க. வராம சொன்னா என்ன பண்ண முடியும்? மீன் வாரி உப்பு போட்டு கீழே கொட்டுறோம். நானு. அதனால எனக்கு உள்ள தேவையில்ல. நம்ம வீட்டுக்காரர் இல்ல. நான் உழைச்சுதான் என் பிள்ளைகளுக்கு சாப்பிட்டு போடணும். அதனால தயவு செஞ்சு எங்க மண்ணில கொடுத்துட்டா என் பிள்ளைகளை காப்பாத்துவேன். இல்லையா என் பிள்ளைகளோட போய் தடுக்க போய் சாப்பிடு. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.